பணியிடத்தில் மட்டும் தனக்கு அது தெரியும் இது தெரியும் என்று காண்பித்துக் கொள்ளவே மாட்டார்கள். ஓ அப்படியா, இது இப்படித்தான் வருமா என்று கேட்டுவிட்டு நகர்ந்து விடுவார்கள். எனக்கு தெரியும் என்று காண்பித்து விட்டால்தான் சுமைகளை ஏற்றி அடுக்கி விடுவார்களே. அடுத்த விஷயம், புத்திசாலிகள் விழுந்து விழுந்து வேலை செய்ய மாட்டார்கள். அதனால் புத்திசாலிகளை கண்டுபிடித்தால் அவனை ஒரு குழுவிற்கு தலைவனாக்கிவிடுங்கள். இவர்கள் வேலை செய்வதை விட பிறரை வேலை செய்ய வைப்பதில் திறமைசாலிகள். பணியிடத்தில் இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என நினைத்து இவர்களை பிடித்து கடைசி பெஞ்சில் உட்கார வைத்துவிட்டால் அவர்களும் கடைசி வரைக்கும் உங்களிடம் ஒன்றும் தெரியாதவர்கள் போலவே காண்பித்துவிட்டு நகர்ந்து விடுவார்கள். அதனால் இவர்களால் லாபம் பெற விரும்பினால் இவர்கள் கண்காணிப்பில் 4 பேரை விட்டு இவர்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்துவிடவும். புத்திசாலிகளை தலைவர்களாக பாவித்தால் மட்டுமே இறங்கி வேலை செய்வார்கள். மட்டம் தட்டினால் இந்த கம்பெனிக்கு லாபம் வந்தால் என்ன, வரலனா நமக்கென்ன, நம்மளுக்கு மாசம் 1ஆம் தேதி சம்பளம் ஏறினால் போதும்னே காலத்தை தள்ளிவிடுவார்கள். புத்திசாலிகள் அத்தனை எளிதில் ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள். ரிஸ்க் எடுக்கும் நிலைமைக்கு எதையும் கொண்டு செல்ல மாட்டார்கள். புத்திசாலிகள் நிறைய கவனிப்பார்கள். எதிரில் இருக்கும் நபரிடம் உரையாடிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் காது கூட சுற்றி நடப்பதை கவனித்திருக்கும். புத்திசாலிகளுக்கு கண்களை விட காது கூர்மையானது. புத்திசாலிகள் பெரும்பாலும் நகைச்சுவைக்காரர்களாக இருப்பார்கள். யாரையும் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். எல்லா சூழ்நிலையையும் கூலா டீல் செய்வார்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொங்குவதற்குள் அணைத்து விடுவார்கள். நல்லா கவனித்து பாருங்கள், புத்திசாலிகளின் பெயர் பிரச்சனை செய்தவர்கள் பட்டியலில் இடம்பெறாது. பேசியே கவுத்துருவாங்க புத்திசாலிகள். என்னை கேட்டால் மார்க்கெட்டிங் வேலை இவர்களுக்கு மிகவும் பொருந்தும் என்பேன். புத்திசாலிகளிடம் இந்த வேலை என்று பட்டியலிட்டுக் கொடுத்தால் மட்டுமே செய்வார்கள். சுயமாக இழுத்து போட்டு ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள். இழுத்து போட்டு செய்வார்கள் என்று புத்திசாலிகளிடம் எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த வேலை பிடித்து ஒன்றாக இருந்தால் ஓய்வை எடுக்காமலும் செய்வார்கள். பிடித்துவிட்டால் முழு ஈடுபாடு காண்பிப்பார்கள். இல்லை என்றால் யாருக்கோ வந்த விதி என்று இருப்பார்கள். போனால் ஒரேடியா எக்ஸ்ட்ரீமா போவாங்க, இல்லனா சீண்ட கூட மாட்டார்கள். இவர்களின் பலமும் பலவீனமும் ஒன்றுதான், கான்சென்ட்ரேஷன் பவர் தான். பிடித்த விஷயத்தில் அதீத ஆர்வம் செலுத்தும் இவர்களால் பிடிக்காத விஷயத்தில் துளியும் ஆர்வம் செலுத்த முடியாது. பெரும்பாலான புத்திசாலிகளுக்கு மறதி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஆனால் அதனால் அவர்களுக்கு நட்டம் ஏற்படாத அளவிற்கு திறம்பட கையாண்டு விடுவார்கள். உதாரணத்திற்கு, கார் சாவியை எங்கேயாவது வைத்தால் மறந்து விடுவார்கள் என்பதை அறிந்ததினால் குறிப்பிட்ட வழக்கமாக வைக்கும் 3 இடங்களை தவிர வேறு எங்கும் வைக்க மாட்டார்கள். இதுபோன்ற சட்டத்திட்டங்களை தனக்குத்தானே வைத்திருப்பார்கள். புத்திசாலிகள் வாய்விட்டு சிரிப்பார்கள். உங்களுக்கு தெரிந்த 4 புத்திசாலிகளை மனதில் நிறுத்தி உண்மையா இல்லையா என சோதித்தறியவும். புத்திசாலிகளுக்கும் சட்டென்று கோபம் வரும். ஆனால் பொது இடங்களில் மட்டும் காண்பித்துக் கொள்ளவே மாட்டார்கள். கோபத்தையும் நகைச்சுவை பாணியில் வெளிப்படுத்த இவர்களால் மட்டும்தான் முடியும். எதையும் சரி செய்யணும் அல்லது மாற்றி அமைக்க வேண்டும் என்ற முயற்சிகளை எடுக்க மாட்டார்கள். ஓடுற தண்ணியில சேர்ந்தே ஓடுவோம் என்பதுதான் இவர்களின் மன ஓட்டமாக இருக்கும். புத்திசாலிகளிடம் தலைமை பொறுப்பை வழங்கினால் அதை தனக்கானது என்று பதுக்கி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தன் தலைமை பொறுப்பை தனக்கு கீழ் உள்ள அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் தன் குழுவுடன் இணைந்து செயல்படுவார்கள். நாம எல்லாரும் ஒன்றுதான் என அனைவரையும் சேர்த்தே அழைத்துச் செல்வார்கள்.
ஆனால் என்னதான் இவர்கள் இணைந்து செயல்பட்டாலும் தாமரை மேல் தண்ணீராகத்தான் வாழ்வார்கள். புத்திசாலிகள் எல்லாத்துக்கும் பிளான் பி வைத்திருப்பார்கள். கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ணுவார்கள், ஆனால் விதண்டாவாதம் பண்ண மாட்டார்கள். திருட்டுத்தனம் என்றால் திருடுவது அல்ல, கொஞ்சம் சேட்டை ஜாஸ்தியா இருக்கும். எல்லாத்தையும் அள்ளி போடு என்று வாழ்க்கை ஓட்டத்திலோ மனதிலோ எடுத்து நிரப்பிக்கொள்ள மாட்டார்கள். தேவைக்கானதை மட்டும் எடுத்துவிட்டு நகர்ந்து விடுவார்கள். கவலையையும் மகிழ்ச்சியையும் கூட தேவையான அளவிற்கு தான் எடுத்துக்கொள்வார்கள். புத்திசாலிகள் தனக்கு வேண்டியதை வாய்விட்டு கேட்டேனும் பெற்றுக் கொள்வார்கள். புத்திசாலிகளின் மூலதனமே வாய்தான். அவர்களுக்கு ஒன்று வேண்டும் என்றால் எதிரில் இருப்பவர் நோ சொல்ல முடியா அளவிற்கு மிக அழகாக கேட்பார்கள். புத்திசாலிகள் கட்டளையிட மாட்டார்கள், மாறாக ரிக்வெஸ்ட் பண்ணுவார்கள். வழக்கம் போலதான் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எந்த சூழலுக்கும் ஏற்றவாறு அடாப்ட் செய்து கொள்வார்கள். ஒருவரிடம் கேட்க நினைத்ததை விளையாட்டு போக்கிலாவது கேட்டு விடுவார்கள். கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா கேட்டு விடுவார்கள், அவ்வளவுதான். புத்திசாலிகளிடம் அதிகாரங்கள் ஈடுபடாது. இவர்களிடம் அதிகாரம் செலுத்துவதில் துளியும் பயன் இல்லை. அதே நேரம் இவர்களும் எவரிடமும் தன் அதிகாரத்தை காண்பிப்பது இல்லை. திட்டமிடல் மற்றும் செயல்படுத்துதலில் இவர்கள் கைகள் ஓங்கியே இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு அதனால் என்ன விளைவுகளெல்லாம் வர வாய்ப்பிருக்கிறது என்று ஆராய்ந்து அவை அனைத்திற்குமான செயல் திட்டங்களையும் முன்பே தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். தனக்கு நெருக்கமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவதை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். தனக்கு எது தேவை என்பதை விட எது தேவையில்லை என்பதில் தெளிவாக இருப்பார்கள். புத்திசாலிகள் நிறைய குறுக்கு வழிகளை யோசிப்பார்கள். மனப்பாடம் செய்வதை விட ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் யோசிக்கும் இவர்களின் மூளை. புத்தகங்கள் வாசிப்பதை ஒரு பொழுதுபோக்காக வைத்திருப்பார்கள். அவர்கள் பேசுவதை விட பிறர் பேசுவதை கேட்க அதிக நேரம் செலவிடுகின்றனர். நல்ல கேள்விகளை சரியான நேரத்தில் கேட்பதில் அவர்கள் வல்லவர்கள். எதிர்மறை கருத்துக்களை ஏற்றுக்கொள்வர். ஆழ்ந்து யோசிப்பார்கள். பிறரின் திறனை அறிந்து செயல்படுவர். அடுத்தவர் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வர். சற்று சோம்பேறித்தனம் அதிகம் உள்ளவர்கள். சோம்பேறித்தனம் இருப்பதால் வேலை எளிமையாக அமைய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவார். எந்த ஒரு செயலின் பின்னால் இருக்கும் அறிவியலை அறிந்து செயல்படுவர்.